பெரியவர் காஞ்சிபுரத்தில இருக்காரு. அவர் வந்து ஒரு நாள் சிஎம் பக்தவசரத்துக்கு சொல்லி அனுப்புறார். இதுமாரி நான் பார்க்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்ட்டு. பெரியவர் பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாக்கியம் உலகத்தில யாருக்குமே இருக்காது. அவர் யாரையும் விரும்பி பார்க்கதோ, பேசுறதோ, பழகுறதோ, ஃபோட்டோ எடுத்துக்கிறதோ வழக்கம் கிடையாது. ஆனால் பக்தவசரம் முதலமைச்சரா இருக்கும்பொழுது, அவர் பார்க்கணும்னு சொன்ன வரைக்கும் பக்தவசரத்துக்கு 1000 வாட்ஸ் பவர் ஒரு கரண்ட் அவர பாய்ச்சின மாரி அவரு உணர்றாரு. ஐயோ! பெரியவர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு அன்றைக்கு அவர் செக்ரட்டரியேட்ல அவர் நெறைய வேலை இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்த செய்தி, உண்மையான செய்தி. ஆனா, இது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு, காஞ்சிபுரத்துக்கு போய் முதலமைச்சர் பக்தவத்சலம் போய் பார்க்குறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, "முதலமைச்சர் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களான்னு?" கேட்கிறாரு. இவர் பார்த்தா, உலகத்தையே கேட்டா கூட, தமிழ்நாட்டையே கேட்டா கூட நான் தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன். நான் முதலமைச்சர். நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் பெரியவா, நீங்க சொல்லுங்கன்றாரு. எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு 10,000 திருப்பாவை, திருவெம்பாவை புஸ்தகம் எனக்கு பிரிண்ட் பண்ணி குடுக்கணும். ஏன்னா, அந்த காலத்தில 10,000 புஸ்தகம் அடிச்சு குடுக்குறது பெரிய, பெரிய செலவு. ம், ம், ம். அதெல்லாம் யாராலயும் செய்ய முடியாத காரியம். 10,000 புஸ்தகம் எனக்கு அடிச்சு குடுன்னு கேட்கிறாரு. எதுக்குன்னா, இந்த திருப்பாவை, திருவெம்பாவை தமிழ் டெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை கோயிலுக்கும் போகணும். எல்லா குழந்தைகளும் படிக்கணும். பாராயணம் பண்ணணும். செய்வான்னு கேட்கிறாரு. 1,00,000 பிரதியை பக்தவத்சலம் அடித்துக் கொடுக்கிறார். அத்துணை தேவஸ்தானத்தின் சார்பில. அதனால தமிழை பாதுகாத்த, தமிழை போஷித்த வேற எந்த அரசியல்வாதிகளுமே செய்ய முடியாத அத்துணை காரியங்களும் தமிழுக்காகவே செய்த ஒரு காஞ்சி மடம், ஒரு திருமடம் உலகத்துல இருக்குன்னா, அது மடம் தான்.